ஸோ இந்த செலிபிரிட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். A celebrity is a person who is known to all but doesn't know anyone in the party. ஸோ செலிபிரிட்டி வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மற்றவங்களுக்குலாம் செலிபிரிட்டியே தெரியாது. A party is being organized by some people. பார்ட்டி வந்து யாரோ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. A square matrix is used to represent the people at the party such that if an element of a row I and column J is set to 1, it means that ith person knows jth person. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எலமெண்ட் வந்து 1ன்னு செட் ஆகிருந்தா இது I வந்து ரோ, J வந்து காலம். இந்த ith ரோ வந்து jth பர்சனை தெரியும்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I வந்து 0, J வந்து 1. ஸோ 0th பர்சனுக்கு ஃபஸ்ட்டு பர்சனை தெரியும்னு அர்த்தம். ரைட்? அப்போ இது 1 செட் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரோ 0, இது 1, இது 2. அப்போ செகண்ட் பர்சனுக்கு ஃபஸ்ட்டு பர்சனை தெரியும்னு அர்த்தம். ஓகே, ஸோ யூ நீட் டு ரிட்டைன் த இண்டெக்ஸ் ஆஃப் த செலிபிரிட்டி இன் த பார்ட்டி. இதில் செலிபிரிட்டி யார், அந்த இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, வி நீட் டு ரிட்டன் த செலிபிரிட்டி இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. கரெக்டாக 3 பேர் அந்த பார்ட்டியில் இருக்கிறாங்க. யார் யார்? 0, 1, 2. கரெக்ட். இதில் செலிபிரிட்டி யாரும் கண்டுபிடிக்கணும். செலிபிரிட்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செலிபிரிட்டியை வந்து யாருக்குமே தெரியாது, ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற எல்லாருக்குமே செலிபிரிட்டியே தெரியணும். இப்போ ஃபார் 0th ரோக்கு 0th பர்சனுக்கு ஃபஸ்ட் பர்சனே தெரியுது. அப்போ 0th பர்சன் செலிபிரிட்டியாக இருக்க முடியாது, ஏன்னா 0th பர்சன் ஃபஸ்ட் பர்சன் தெரியுது. ஆனால் ஃபஸ்ட் பர்சன் வந்து செலிபிரிட்டியாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி. இப்போ அதே மாதிரி செகண்ட் பர்சனுக்கு ஃபஸ்ட் பர்சனே தெரியுது. அப்போ செகண்ட் பர்சன் செலிபிரிட்டியாக இருக்க முடியாது, அவனுக்கு யாரையோ தெரியுது, ஆனால் ஃபஸ்ட் பர்சன் செலிபிரிட்டியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரையுமே தெரியல. கரெக்டா? அப்போ ஃபஸ்ட் பர்சன் தான் செலிபிரிட்டி. ரைட்? ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது செலிபிரிட்டி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு லாஜிக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா செலிபிரிட்டி யாரோ ஒருத்தவங்க அசியூம் பண்ணிக்க. எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க இதில். ஸோ செலிபிரிட்டியை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். 0ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவன் செலிபிரிட்டியான்னு முதல்ல செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 0,1 அது 1 செட் ஆயிருக்கா, 0,2 1 செட் ஆயிருக்கா? அப்படி 1 செட் ஆகிருந்தாலே இவர் செலிபிரிட்டியாக இருக்க முடியாது. எங்கே 1 செட் ஆகிருக்கோ அந்த இண்டெக்ஸ் செலிபிரிட்டியாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ செலிபிரிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னவோ அதை நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்புறம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ்லேருந்து இது 1ன்னு செட் ஆயிருக்கா, அப்போ கண்டிப்பாக 0 செலிபிரிட்டியாக இருக்க முடியாது. அதனால் செலிபிரிட்டியை 1ன்னு மாற்றிக்கிறோம். ரைட்டு? அப்புறம் 1,2 போகிறோம். அங்கே 1ன்னு செட் ஆகிருந்தா கண்டிப்பாக 1 செலிபிரிட்டியாக இருக்க முடியாது, 2 செலிபிரிட்டியாக மாற்றிக்கணும். ஆனால் அங்கே 1ன்னு செட் ஆகலை, அதனால் இதை மட்டும் செலிபிரிட்டியாக இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ஒரு ஃபேஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஓகே, செலிபிரிட்டி அப்போ அசியூம் பண்ணுறோம். நம்ம 0 அசியூம் பண்ணிவிட்டு மீதி அந்த 0க்கு எல்லாம் 1ன்னு ஏதாவது செட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். செட் ஆயிருந்தால் அதை செலிபிரிட்டியாக மாற்றிக்கிறோம். செகண்ட் ஃபேஸில் வந்து இப்போ சப்போஸ் நம்ம 1ன்றது செலிபிரிட்டியாக வந்துருச்சு. ஓகேவா? 1ன்னு செலிபிரிட்டியாக வந்த அப்புறம் மற்ற வேல்யூஸ்லாம் போய் பார்க்குறோம். மற்ற வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 செலிபிரிட்டியாக இருக்குது அப்படின்னா 1,0 என்னவா இருக்கணும்? அந்த செலிபிரிட்டிக்கு யாரையும் தெரிஞ்சிருக்கக்கூடாது. அப்போ இது வந்து 0வா இருக்கணும். சப்போஸ் இது 1ஆ இருக்குது அப்படின்னா அவன் செலிபிரிட்டி கிடையாது, ரிட்டன் -1. ஓகே, ஸோ செலிபிரிட்டிக்கு அவனை தெரிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ இது 1ஆ இருந்துச்சுன்னா ரிட்டன் -1. ஆர் மற்றவனுக்கு செலிபிரிட்டியை தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவனுக்கு வந்து தெரியல அப்படின்னா அப்பயும் ரிட்டன் -1. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி யாராக இருக்கலாம் அப்படின்றத முதல்ல இதிலேருந்து எடுத்துடுறோம். அது கரெக்டாக இருக்கா, எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத செகண்ட் ஃபேஸில் வெரிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸ் அஸ்யூம் த செலிபிரிட்டி.
ஸோ செலிபிரிட்டி வந்து ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1ல் இருந்து நம்ம மேட்ரிக்ஸோட லென்த் வந்து எத்தனை ரோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் சேம். மேட் டாட் லென்த் போட்டோம்னா எத்தனை ரோன்னு கிடச்சிரும், பட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் சேமு. அதனால் என்னன்னு வச்சுக்கிறோம். இப்போ i less than n, i ப்ளஸ் ப்ளஸ். இங்கே நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இதில் ஏதாவது 1 வருதான்னு பார்க்கணும். ரைட். இப்போ செலிபிரிட்டி 0ன்னு அசியூம் பண்ணிட்டேன். கரெக்டா? 0,1 அது 1ஆ இருக்கா, இல்லை 0,2 1ஆ இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் அந்த செலிபிரிட்டி எதாவது அசியூம் பண்ணியோ அது ஆஃப் i இது வந்து 1ஆ இருக்கு அப்படின்னா செலிபிரிட்டியாக இருக்க முடியாது. 0 வந்து செலிபிரிட்டியாக இருக்க முடியாது, ஏன்னா 1ஆ இருக்கு. ஓகே, அப்போ நான் செலிபிரிட்டியை மாற்றிக்கிறேன். செலிபிரிட்டியை வந்து ஐன்னு மாற்றிக்கிறேன். கரெக்ட். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறேன், அடுத்த லூப் போகும்போது i 2 ஆகுமா? செலிபிரிட்டி என்ன 1 ஆகிடுச்சா? அப்போ 1,2 இது 1ஆ இருக்கான்னு பார்க்குறேன். இது 1ஆ இல்லை, அப்போ என்ன விட்டுடலாம் நம்ம. இப்போ செலிபிரிட்டி 1ன்னு இருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணணும், மற்ற ஆளுங்களோட செக் பண்ணணும். செலிபிரிட்டி ஒருத்தவங்க அசியூம் பண்ணியாச்சு. செலிபிரிட்டிக்கு மற்றவங்களை யாரையும் தெரியக்கூடாது, மற்றவங்க எல்லாருக்கும் செலிபிரிட்டி தெரியணும். அந்த கண்டிஷனை இங்கே செக் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் போகிறேன். எல்லாரும் யார் 0லேருந்து லெஸ் வரைக்கும் i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ செலிபிரிட்டியாக யாரோ செலிபிரிட்டியாக அந்த நம்ம வர i வந்து செலிபிரிட்டியாக இல்லைனா மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும்னா if the matrix of celebrity of i, அதாவது செலிபிரிட்டிக்கு அவங்கள தெரியக்கூடாது. சப்போஸ் தெரிஞ்சிருந்துச்சு, செலிபிரிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் -1 பண்ணணும். ஆர் மற்றவங்களுக்கு செலிபிரிட்டியே தெரியலனா, கரெக்ட், மற்றவங்களுக்கு செலிபிரிட்டி தெரிஞ்சிருக்கணும்ல, மற்றவங்களுக்கு செலிபிரிட்டியை தெரியலனா அப்பயும் ரிட்டர்ன் -1 பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணிடும். நம்ம இங்கே செலிபிரிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம், அது கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிடுறோம். ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா -1 இங்கே ரிட்டர்ன் ஆகிடும், இல்லைனா நம்ம இங்கே செலிபிரிட்டியை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, let's see if it works. Okay, so all the test cases are passed. Okay, so the logic இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு நார்மல் செலிபிரிட்டி எடுத்து கண்டுபிடிக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து செலிபிரிட்டி 0வா அசியூம் பண்ணிக்கிட்டு அதில் 0க்கு வேறு ஏதாவது அந்த 0க்கு யாரையாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். தெரிஞ்சிருந்தால் 0 செலிபிரிட்டியாக இருக்க முடியாது, செலிபிரிட்டி அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம சூஸ் பண்ண செலிபிரிட்டிக்கு மற்றவங்க யாரையா தெரிஞ்சிருக்குதா, இல்லை மற்றவங்க எல்லாருக்குமே நம்ம செலிபிரிட்டி தெரிஞ்சிருக்குதா, அதை செக் பண்ணி சப்போஸ் இருந்துச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணிடுறோம், இல்லைனா செலிபிரிட்டி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் இட்.